ஹலோ வியூஸ். தமிழ்நாடு எம்பிஏ எம்சிஏ ஆன்லைன் கவுன்சிலிங் அட்மிஷன்ஸ் 2025 அட் ப்ரெசென்ட் எம்பிஏக்கான சாய்ஸ் ஃபில்லிங் வந்து போயிட்டு இருக்கு. அதே மாதிரி எம்சிஏக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. எம்சிஏ கவுன்சிலிங் இருந்துச்சு. தென் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணவங்க சரி, கவுன்சிலிங்ல அலாட் ஆகாத ஸ்டூடெண்ட், ஆப்சன்ட் ஸ்டூடெண்ட், ஆல்ரெடி டிரான்ஸ்லெட் எக்ஸாம் எழுதி நீங்க அப்ளை பண்ணாம இருந்தீங்கன்னா எல்லாருமே இப்போ அப்ளை பண்ணலாம். சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கான டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சப்ளிமெண்டரிக்கான டேட்ஸ் ஷெட்யூல் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கிரேட் கம்யூனிட்டி வைஸ் வந்து கன்வர்ஷன் கவுன்சிலிங்கான டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்க இன் கேஸ் வந்து வேற காலேஜ் வந்து நீங்க எடுத்திருந்தீங்கன்னா அவங்க வந்து வேற கம்யூனிட்டியில சீட்ஸ் வந்து அவைலபிளா இருந்தால் அந்த சீட்டை வந்து நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கான கவுன்சிலிங்கான ப்ராசஸ் டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக இன்னைக்கு இந்த பகுதியில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணவங்களுக்கும் சரி, கிரேட் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணி முக்கியமாக அப்டேட்ஸ். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு ஏதாச்சும் தேவை இருந்துச்சுன்னா பண்ணுங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு எம்பிஏ எம்சிஏ ஆன்லைன் கவுன்சிலிங் அட்மிஷன்ஸ் 2025 டிரான்ஸ்லெட் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுனவங்களுக்காக இந்த கவுன்சிலிங் வந்து நடக்கிறாங்க. எம்பிஏ எம்சிஏ ப்ரோக்ராம்க்கு இதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எம்சிஏ ப்ரோக்ராம்க்கான உங்களுக்கு கவுன்சிலிங் முடிஞ்சு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. இப்போ உங்களுக்கு எம்பிஏக்கான உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து போயிட்டு இருக்கு. உங்களுக்கு 1ஆம் தேதி வரைக்கும் எம்பிஏக்கான சாய்ஸ் ஃபில்லிங் போயிட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக சாய்ஸஸ் நீங்கள் நிறைய கொடுத்து ஒரு காலேஜ் எடுத்துட்டீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலன்னா கூட பிரச்சனை இல்லை. இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த காலேஜ் இன்னொரு காலேஜ் நீங்கள் சேஞ்ச் பண்ணி எடுக்கிறதா இருந்தால் கிரேட் கிரேட் கம்யூனிட்டி கன்வர்ஷன் கவுன்சிலிங் சொல்லிட்டு அதில் நம்ம வேற கம்யூனிட்டியில் இல்லை நம்ம அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்ம அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்னோட பார்த்துருவோம். இது நம்ம வெப்சைட்டு தமிழ்நாடு எம்பிஏ எம்சிஏ ஆன்லைன் கவுன்சிலிங் வெப்சைட். இதில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஃபார் கன்வர்ஷன் கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் இதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா, அன்ஃபில்டு எஸ்சி எஸ்டி வேகன்சிஸ் வந்து எம்பிசி டிஎன்சி கேண்டிடேட் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எம்பிசி டிஎன்சி கேண்டிடேட் வந்து யாராச்சும் ஃபில் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அதை வந்து பிசி கேண்டிடேட் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அன்ஃபில்டு பிசி வேகன்சிஸை வந்து அன்ஃபில்டு முஸ்லீம் பிசி கேண்டிடேட் வந்து பிசி கேண்டிடேட் ஃபில் பண்ணிக்கலாம். தென் அன்ஃபில்டு எஸ்டி வேகன்சிஸை வந்து எஸ்சி கேண்டிடேட் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் நோ எஸ் இன்கேஸ் வந்து எஸ்சியில் வந்து சீட்ஸ் இல்லைன்னா அது ஃபில் பை டிஎன்சி கேண்டிடேட் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி கவுன்சிலிங் அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருந்தா மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். வேகன்சி பொசிஷனை வந்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு அப்புறம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இது வாங்க. இதுக்கு நீங்கள் இதுக்கான என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டாக்குமெண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் கண்டிப்பாக டெஃபினட்டாக வேணும். இல்லைங்களா? அதாவது எம்சிஏ கவுன்சிலிங் மூலிமா நீங்கள் வாங்கின அலாட்மெண்ட் ஆர்டர். தென் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப், கேண்டிடேட்டோட ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கன்வர்ஷன் கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் வந்து அன்ஃபில்டு எஸ்சிஏ எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட் வந்து அது வந்து எஸ்சி கேண்டிடேட் எடுக்கிறதுக்கான கவுன்சிலிங் சொல்லியிருக்கிறாங்க. தென் அதே மாதிரி அன்ஃபில்டு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து எம்பிசி அண்ட் டிஎன்சி கேண்டிடேட் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எம்சிஏ ப்ரோக்ராமுக்கு வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் 9th சொல்லியிருக்கிறாங்க. எம்பிஏ ப்ரோக்ராம் ஆகஸ்ட் 11th சொல்லியிருக்காங்க. மார்னிங் 10 to 1 சொல்லிட்டு. சரிங்களா? தென் இதுவே அன்ஃபில்டு எம்பிசி அண்ட் டிஎன்சி கேண்டிடேட், தென் அன்ஃபில்டு பிசிஎம் கேண்டிடேட் வந்து பிசி கேண்டிடேட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எடுக்கலாம். அதே மாதிரி அன்ஃபில்டு பிசி வேகன்சிஸ் அதர் கம்யூனிட்டிஸ் நம்ம எடுக்கலாம். சரிங்களா? கேஸ் நோ வேகன்சிஸ் அது ஓசி கேட்டகரியில் வேகன்சி ஆனால் அதர் கேண்டிடேட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து ஆகஸ்ட் 9th, சேம் அதே ஆகஸ்ட் 9th எம்சிஏ ஆஃப்டர்நூன் 2. தென் அதே மாதிரி எம்பிஏ ப்ரோக்ராமுக்கு வந்து ஆகஸ்ட் 11 2 to 6 சொல்லியிருக்காங்க. இன் பர்சனாக தான். ஓகேங்களா? நீங்கள் வென்யூ பார்த்தீங்கன்னா ஜிசிடி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் ஜிசிடி ஆடிட்டோரியமில் 1 hour பிஃபோர் கவுன்சிலிங் முன்னாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து கிரேட் கம்யூனிட்டி வைஸ் கன்வர்ஷன் கவுன்சிலிங்கான அப்படி. அதே மாதிரி சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேண்டிடேட்ஸ் வந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி அதில் வந்து உங்களுக்கு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் டிரான்ஸ்லெட் மார்க் வந்து 100லேருந்து 50 வரைக்கும் எடுத்தவங்களுக்கு ஆகஸ்ட் 6ஆம் தேதி 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து பிலோ 50 மார்க்ஸ் கீழே எடுத்தவங்களுக்கு சொல்றாங்க. இதுல யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா ஆப்சென்ட், ஆல்ரெடி நாட் அலர்ட் ஆன ஸ்டூடெண்ட், எக்ஸாம் எழுதி ரிஜிஸ்டர் பண்ணாம இருக்கவங்க எல்லாமே நீங்க அப்ளை பண்ணலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்ணலாம். நீங்க வந்து அப்ளை பண்ற www.tnmbmca.com ஃபுல்லா பாருங்க. அட் பிரசன்ட் எதுவும் ஓப்பன் ஆகல. ஓப்பன் ஆனா அப்டேட் பண்ணி அப்ளை பண்ணிருங்க. இதுல சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அப்டேட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு டேட் வந்து எம்சிஏ கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு மார்ச் 5 அன்னைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மார்னிங் 9 o'clock வந்து எம்பிஏ கவுன்சிலிங் வந்து மார்ச் 6. மார்ச் 6 அன்னைக்கு உங்களுக்கு 100ல இருந்து 50 மார்க்ஸ் வரைக்கும் 9 o'clock. தென் மார்ச் 7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிலோ 50 டிரான்ஸ்ஃபர் மார்க்ஸ் இருக்கும் நடக்கும் சொல்லுங்க. ஆடிட்டரும் சேம் அதே தான். இப்போ நீங்கள் கவுன்சிலிங்க்கு நீங்கள் பே பண்ண வேண்டியது உங்களுக்கு 800 rupees நீங்கள் பே பண்ணணும். ஓகேங்களா? 400 rupees வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு. கவுன்சிலிங் ஃபீ வந்து 1000 rupees. எஸ்டி கேண்டிடேட் இருந்தால் 1000 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நான் ரீஃபண்டபிள் 800 rupees வந்து நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு நீங்கள் வந்து ரீஃபண்டபிள். நீங்கள் கேஷ் கூட நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஓகேங்களா? கேஷ்னு சொல்லுங்கள். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான எவிடன்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா டெஃபினட்டாக அதை வச்சு நீங்கள் அப்ளை ப்ரூஃப் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை? பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, 10th and 12th மார்க் ஷீட்டு, இன்கேஸ் டிப்ளமா கேண்டிடேட் வந்து டிப்ளமா மார்க் ஷீட்ஸ், ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட்ஸ் சர்டிஃபிகேட், தென் கோர்ஸ் கம்ப்ளீஷன்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வேலிட், அதாவது கவர்மெண்ட் கார்டு இல்லை எலக்ட்ரிக் அந்த எலக்ட்ரானிக் ஃபார்முல ட்ரான்ஸ்ஃபர் 25 ஹால் டிக்கெட், தென் மார்க் ஷீட்டு, தென் இன்கேஸ் ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜர்ஸ் இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ், தென் ஒன் செட் ஆஃப் காப்பி எல்லா சர்டிஃபிகேட்டும் ஒன் காப்பி வந்து இதான் வந்து சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ். கவுன்சிலிங்க்கு என்பிஎம்சிஏ கவுன்சிலிங்கான சப்ளிமெண்ட் வெயிட் பண்ணவங்களுக்கான அப்டேட்ஸ் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? இன்னும் டேட்ஸ் கவுன்சிலிங் டேட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆனோன்னா உங்களுக்கு நான் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. வெப்சைட்டை நீங்களும் ஒன்ஸ் செக் இருங்க. சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கில் எம்பிஎம்சிஏ கவுன்சிலிங் எம்பிஎம்சிஏ த்ரூ கவுன்சிலிங் மூலிமா ஜாயின் பண்ணுறவங்களுக்கு புக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அது இல்லாமல் கன்வர்ஷன்ஸ் மூலிமா பண்ணுறதுக்கும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறாதுங்க. இப்போவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படி மேற்கொண்டு உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் வேணா கான்வர்ஸ் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேற தொடர்ந்து தேங்க்யூ.